நான் ஒரு எதார்த்தமான ஒரு சிச்சுவேஷன் சொல்றேன். இப்ப என்னுடைய கம்பெனி வந்து மாசம் ரூ. 10,00,000 சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா எனக்கு செலவு வந்து ரூ. 12,00,000 ஆயிட்டிருக்கு. இப்போ நான் சரியான நபர்கள உள்ள கொண்டு வந்தா, அந்த வருமானம் கூடும். அப்படின்னு நீங்க இப்ப சொல்றீங்க. ஆனா அந்த சரியான நபர்கள உள்ள கொண்டு வந்தா, என்னுடைய இந்த ரூ. 12,00,000 செலவுங்கிறது 15,00,000த்துல போய் நிக்கும். இப்ப எனக்கு ஒரு பதட்டம் வரும்ல. அப்ப நான் என்ன சொல்லி என்னை தேற்றிக் கொண்டு நம்பிக்கையோடு போவது? சிம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனில நெறைய கம்பெனி எங்க ஸ்டார்ட் அப் நானே ஃபெயில் பண்ணியிருக்கேன். நீங்க ஒரு சேல்ஸ் பெர்சன் ரூ. 20,000 வச்சிருப்பீங்க. அவனுக்கும் சேர்த்து நீங்க வேலை பார்த்து சம்பளம் குடுக்குற மாரி இருக்கும். அந்த சேல்ஸ் பெர்சன் அவுட்புட் இருக்காது. அவுட்புட் இருக்காதுன்னா, பெர்ஃபார்மன்ஸ நம்ம ட்ராக் பண்ணிட்டு அவங்கள அனுப்பணும். ம். ஸோ ஹையரிங் எப்படி ஒரு ப்ராசஸோ, நம்ம ஃபயரிங்கும் ஒரு ப்ராசஸ் தான். நம்ம எல்லாத்தையும் ஃபயர் பண்ண போறதில்ல. பெர்ஃபார்மன்ஸ் இல்லாட்டி நம்ம வந்து அவன பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கேல்ல பிஐபில போடுவோம். ம். அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன ட்ரெய்னிங் வேணுமோ குடுப்போம். ட்ரெய்னிங்கும் இல்லாம அவுட்புட் குடுக்க முடியாம நீங்க வந்து கம்பெனிய ஒரு பேக்கேஜா வச்சுட்டு இருந்தீங்கன்னா, அதான் ஆல்வேஸ் நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன். அண்டர் பெய்ட் அசெட்டும், ஓவர் பெய்ட் லையபிலிட்டியும் ஒரு கம்பெனில இருந்தா அவனால கம்பெனி நடத்த முடியவே முடியாது. அ. இது என்ன பார்க்கணும்னா, உங்களோட ஒவ்வொரு ரிசல்ட் குடுக்குறவனும் ரைட் பெய்டா இருக்கணும். ஆ. யாரெல்லாம் ரிசல்ட் குடுக்க முடியலையோ, அவங்கள ஃபவுண்ட் அவுட் பண்ணி ட்ரெயின் பண்ணணும். இல்லாட்டி அவங்கள நம்ம கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வி ஹேவ் டூ இதுல எல்லாம் ரொம்ப இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. வி ஆர் டூயிங் பிசினஸ் சார். ஆஹ. அதுல வந்து வி ஹேவ் டூ பி வெரி காஷியஸ். பிகாஸ் இது நம்ம மட்டும் கிடையாது. பல இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. நீங்க அந்த 10 பேத்த பார்த்தீங்கன்னா, ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல கம்பெனிக்கு ரிசல்ட் இல்லாட்டி அடுத்த 90 பேர் உங்கள விட்டு எக்ஸிட் ஆயிருவான். ஆ. ரைட். ஸோ அது ரொம்ப இந்த இம்பார்ட்டன்ட்டான 10 பேர காப்பாத்துறத விட திறமைசாலிய 90 பேர நான் பத்திரப்படுத்த வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கு. அவசியம் ஒரு ஃபவுண்டருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்குங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, 10 பேத்த பார்த்தீங்கன்னா, கம்பெனியோட குரோத் அப்படியே சஸ்டெய்னபிலிட்டி போகும். அந்த டாப் அச்சீவர்ஸ்க்கு உங்களால கரெக்ட்டான இன்சென்டிவ் குடுக்க முடியாது. கம்பெனில குரோத் இருக்காது. அடுத்த லெவல் வராது. ஸோ ஹையரிங் எப்படி ஒரு ப்ராசஸோ, செண்டிங் பீப்பிள் ஹூ ஆர் நாட் டெலிவரிங் இஸ் ஆல்சோ ப்ராசஸ் ஆஃப் ஆன்ட்ரபிரினர்ஷிப் தான் சார். ஓகே.